இறையேசுவில் அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய நாள் விவிலிய வாசகங்கள் வெளிப்படுத்துவதை தியானிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நற்செய்தி வாசகமானது யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. இன்றைய நாள் உலக குடும்ப நாள். எனவே குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறையேசுவின் விண்ணேற்பு பாதை, தொடர்பவரின் பாதத்தை பதம் பார்க்கும் பாதைகள், தொடர்பவரின் புலன்கள் வசைபாடும், விசையோடு வெளியே ஈர்க்கும். ஆனால் இறுதி வரை இருப்பவன் விண்ணகத்திலே இசை பாடுவான், இறைவனின் மடியில் இளைப்பாறுவான். நம்மில் பலர் இறைவனின் பாதையை விட்டு விலகி மன்னக இன்பங்களில் ஈடுபடுகின்றனர். இன்று இனிதான பாதை, நாளை இறந்த பின்பு இறை வார்த்தையின் பொருட்டு துன்பப்படுவோரின் பாதங்கள் எக்காலமும் இடராது என்ற நிறைவான மறை உண்மையை இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. உங்கள் துன்பம் இன்பமாக மாறும் என்று இயேசு நமக்கு வாக்களிக்கின்றார். இத்துன்பம் பேறுகால வேதனைக்கு ஒப்பிடப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டில் மீட்பரின் வருகையை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு உருவகம். இது இஸ்ராயேல் மக்களின் அனுபவத்தில் எழுந்தது. தொடர்ந்து அடிமைகளாய் வாழ்ந்து நொந்து போன அவர்கள் மீட்பினை விரைவில் பெற்றுவிடுவர் என இவ்வுருவகம் மூலம் இறைவாக்கினர் எடுத்துரைத்தனர். அவ்வாறே வாழ்வு மகிழ்ச்சியும் கவலையும் கலந்த கலவையே. கசப்பு உண்டவருக்கு இனிப்பின் அருமை தெரியும். அதுபோல்தான் துயரம் நிறைந்த வாழ்வு இறைமகனின் வருகையின் போது மகிழ்ச்சியாக மாறும். துயரங்களால் கடந்த காலத்தை மாற்ற இயலாது, ஆனால் அவை நிகழ்காலத்தை வருடிக்கொண்டே இருக்கின்றன. இயேசுவின் போதனைகளை போதிப்பவர்கள் என்றுமே புகழில் நிலைத்து நின்றதில்லை. வரலாற்றிலே தடைகளும் துன்பங்களுமே இறை திட்டத்தை நிறைவேற்றுபவர்களின் படிகளாக அமைந்திருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் கொரிந்து நகரத்தில் இறை திட்டத்தை நிறைவேற்ற அவருக்கு ஏற்பட்ட தடைகளையும் துன்பங்களையும் எதிர்கொள்வோம். அவரின் நிலையான விண்ணக வாழ்வை அடைய வேண்டுவோம். திருச்சபையில் உள்ள எந்த புனிதரும் துயருற்றே இறைவனின் பேரின்பத்தை அடைந்துள்ளனர். துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே என்ற பொற்சொல்லை நினைத்து இயேசுவுக்காய் துயருவோம். எனவே நாம் நம் வாழ்வில் துன்பத்தை உடனடியாக உதறி தள்ளிவிடாமல் அவ்வேதனைகளின் மறுபக்கத்தை திரும்பி பார்த்தோமெனில் சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் முகத்தை அதில் நாம் பார்க்க முடியும். அப்போது அகமகிழ்வும் அக்களிப்பும் ஏற்படும். எனவே துன்பங்களை தனியாக சந்திக்காமல் இயேசுவோடு இணைந்து எதிர்கொள்வோம். அப்போது அவை நிச்சயமாய் இன்பமாக மாறும். இவ்வாறு இயேசுவின் உண்மையான சீடராக மாறியவர்களுக்கு எந்த இடமானாலும், பணியானாலும், வேதனையானாலும் மகிழ்ச்சி குறையில்லாததாக நீடிக்கும். நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன் என்ற அனுபவம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது என்று கூறும் இறை பற்றாக நம்மில் வளரட்டும். அதற்கான அருளை பெற இறை இயேசுவிடம் வேண்டுவோம்.